பெரியம்மா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். ஒரு வாரம் தான் லீவ் வேணும்னு கேட்டேன். 1 மாசம் எடுத்துட்டு வரேன். பெரியம்மா போன இடத்துல லேட் ஆயிடுச்சு. எங்க அக்கா போகவே விடல. இன்னும் 1 மாசம் இருந்துட்டு போடின்னு சொல்றா. தங்கிட்டு வரது எதுக்கு சீக்கிரம் வந்த? பெரியம்மா விருந்தோ மருந்தோ 3 நாள் தான் இருக்கணும். அதுக்கு மேல இருந்தா நமக்கு மரியாதை இருக்காது. அது நீ சொல்ற 1 மாசம் இருந்துட்டு வந்துட்டு. பெரியம்மா நான் எங்க 1 மாசம் இருந்தேன்? 10 நாள் தான் இருந்தேன். அதுவே எப்படி போச்சுன்னே தெரியல. நான் இல்லாம வருத்தப்பட்டு இருந்தீங்களோ? ஆமா முடி, நீ இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சோறு தண்ணி இறக்கமே இல்ல. அப்படியே பெரியம்மா தெரிஞ்சிருந்தா முன்னாடியே வந்திருப்பேன். எனக்கும் அப்படிதான் இருந்தது பெரியம்மா. சாப்பாடு இறக்கமே இல்ல. எப்பதான் உங்களை பாப்பணும்னு இருந்தது. ஆமா நம்ம 2 பேரும் லவர்ஸ். நீ என்ன விட்டு தூரமா போயிட்டேன்னு நான் சோறு தண்ணி இல்லாம வருத்தப்பட்டு உட்காந்துருக்கேன். நான் கூட உண்மையான நம்பிட்டேன். ஒரே நடிப்பா தான் இருக்குது. அங்க நல்லதா ஜாலியா தின்னுட்டு தூங்கிருப்ப. எப்படி கேள்வி கரெக்டா சொல்லுது? ஒருவேளை பாத்துருக்குமோ? என்ன யோசிக்கிற? எப்படி நான் கரெக்டா சொல்றேன்னா மொச பிடிக்கிற நான் மூஞ்சி பார்த்தா தெரியாது. பெரியம்மா என்ன டிஃபன் செய்யட்டும்? நீ எது வேணாலும் செய். அந்த 3 முடியை ரிப்பன் வச்சு கட்டிட்டு செய். ஏன் பெரியம்மா? நீ சாப்பாடு செஞ்சாலே அது முடி இல்லாம இருக்க மாட்டேங்குது. இந்த 10 நாள் மட்டும்தான் சாப்பாடுல முடி இல்லாம இருந்தது. பெரியம்மா சாப்பாடுல முடி கிடைச்சா உறவு நீடிக்கும். ஓஹோ, அதனால முடி போட்டு செய்யறியோ? இந்த 3 முடியும் கட்டிட்டு செய்யல என்ன மாதிரி மொட்டை அடிச்சு விட்டுருவேன். உங்களுக்கு பொறாம எனக்கு முடி இருக்குதுன்னு. ஆமா, பொறாம பிடிக்கிறாங்க. இந்த 3 முடி சிரிப்பிட்டு தெரியல வயசான காலத்துல. என் முடி எவ்வளவு அழகா இருக்குது. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க பெரியம்மா? நீ மட்டும் அந்த 3 முடி கட்டிட்டு செய்யல, உன் தலைமுடியெல்லாம் பொசி விட்டுருவேன். ராக்கா ஆண்டி, பாட்டி என்ன ஜோக் சொன்னாங்களா? இப்படி ஷாக்காய் நிக்கிறீங்க? ராக்கா ஆண்டி எப்போ வந்தீங்க? நேத்து நைட்டு வந்தீங்க பாப்பா. என்ன ஆண்டி போன இடத்துல ஒரே ஜாலியா? ஒரே குஷியா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன்னா வர மனசே இல்ல. பாப்பா டீ காப்பி எடுத்துட்டு வரட்டாமா? ஆண்டி எனக்கு எதுவும் வேண்டாம். ராக்கா ஆண்டி, அபி என்ன எப்போ வரான்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல? ஆமா, ஊருக்கு தம்பி வருதோ? தம்பி ஊருக்கு வந்து 1 வாரத்துக்கு மேல ஆகுது. உண்மையாவா? ஆமா ஆண்டி, அண்ணன் இப்ப ஊருக்கு வந்து 1 வாரம் மேல ஆகுது. அபி தம்பி சொல்லாமே கிளம்பிடுச்சு. லாஸ்டா போற பொண்ணை பார்க்க முடியல. நான் போய் பாத்துட்டு வரேன். ராக்கா அக்கா இங்க வாங்க. வரக்கா. அக்கா இன்னைக்கு பொண்ணு வீட்டுல இருந்து வராங்கக்கா. கொஞ்சம் ஸ்வீட்டும் ஸ்நாக்ஸும் செய்யணும். அப்படியாக்கா? எப்போ வராங்க? 10 மணிக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன்க்கா. நீங்க அதங்காட்டி செஞ்சிட்டீங்களா? சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். அக்கா நான் அபி தம்பி பாத்துட்டு வரேன். இன்னும் நீங்க பாக்கலையா? எனக்கு அபி தம்பி வந்ததே தெரியாதுக்கா. இப்பதான் எம்ஏ பாப்பா சொல்லுச்சு. அதான் போய் பாத்துட்டு வரேன். ஆமாக்கா, நானும் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அக்கா நீங்க செய்ய ஆரம்பிங்க. இப்ப அபி கீழே வருவான். நான் வர சொல்றேன்க்கா. சரிக்கா. அபி என்ன பண்ற? இப்பதான் தூங்கி எழுந்தேன். அபி ஆபீஸ்க்கு ரெடி ஆக. சரிம்மா. முன்னாடி ஆபீஸ்க்கு போகணும். கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. ஏமா அமுதன் போகலையா? இல்ல அபி, இன்னைக்கு அமுதன் ஆபீஸ்க்கு வர மாட்டான். ஏமா? அபி இன்னைக்கு பொண்ணு வீட்ல இருந்து வராங்க அமுதனை பாக்குறதுக்கு. பொண்ணோட தாத்தா பாட்டி பார்க்க வராங்க. அன்னைக்கு அவங்க இல்ல. அப்படியாம்மா? சரி. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா அபி கீழே. சரிம்மா. ராக்கா அக்கா அவனை வர சொன்னாங்க அபி. வந்துட்டாங்களா? நான் வரேன்னு சொல்லுமா. அபி அம்மா நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா அமுதன், அபி ஆபீஸ் கிளம்பிட்டானா பார்க்க வந்தேன். சரிம்மா, நானும் அதை சொல்லதான் வந்தேன். கிளம்பிட்டானே என்னன்னு பார்த்துட்டு கிளம்ப சொல்லலான்னு. சரி நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு வேலை இருக்கு. அம்மா என்ன இமையா காலேஜ் கிளம்பல? இன்னைக்கு போகலம்மா. ஏன் எதுக்கு இன்னைக்கு போகல? இப்பதாம்மா ராக்கா ஆண்டி சொன்னாங்க அண்ணனை மாப்பிள்ளை பார்க்க வராங்களாமே. அதுக்கு நீங்க இருந்து என்ன பண்ண போற? காலேஜுக்கு போற வழியை பாரு. அம்மா நாங்க இருந்து என்ன கல்யாணத்தை பத்தி பேசுவோமா? அதெல்லாம் பெரியவங்க பாத்துக்கோங்க. நீ கிளம்பு. சரி போறேன். 2 பேரும் சீக்கிரம் கிளம்பி வாங்க. இமையா என்ன இதெல்லாம்? உன்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு நினைச்சிட்டியோ? போட, நான் ஒன்னும் அப்படி நினைக்கல. சரி இமையா, ஃபீல் பண்ணாத. அமுதனுக்கு கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் உனக்கு தான். போட தடி பையனே, நானும் சீக்கிரம் கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்படி சொல்றவங்க தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போவாங்களாம். அமுதா நான் சொன்னது சரிதானே? புது மாப்பிள்ள என்ன அமைதியா இருக்கிறீங்க? ஏண்டா அமுதா நீ இந்த மாதிரிலாம் இருக்காத. இந்த மாதிரி இருக்காதன்னா என்ன பண்ண சொல்ற? அமுதா வெக்கப்பட்டுலாம் இருக்காத. நீ நல்லா பேசுறியா, நல்லா நடக்கிறியா, நல்லா பாக்குறியான்னு செக் பண்ணுவாங்க. ஆமாண்ணே, அனுபவசாலி சொல்றாங்க, நல்லா கேட்டுக்கோ. நீ இன்னும் போகலையா? போடி, கிளம்புற வழியை பாரு. போட, எனக்கு எல்லாம் தெரியும். அண்ணன் நீ இவன் பேச்சு கேட்டனா பிடிக்கிறவங்களுக்கும் பிடிக்காத மாதிரி பண்ணிடுவான். சோடா புட்டி, உன் வேலையை பாரு. எங்களுக்கு எல்லாம் தெரியும். இமையா நீ கிளம்பு, நானே உன காலேஜில் டிராப் பண்ணிடுறேன். சரிண்ணே.
அமுதா நானேமையா கூட்டிட்டு போறேன், நீங்க இருக்கிறத பாரு. இல்ல அபி, நானேமையா கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன், நீ ஆபீஸுக்கு போ. சரிண்ணா. அமுதனும் வர மாட்டான், எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ராக்கா ஆண்டி. அபி தம்பி எப்போ வந்த? ஆண்டி எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன் அபி தம்பி, நீ எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கிறேன் ஆண்டி. சரி நீங்களே பார்த்து சொல்லுங்க நான் எப்படி இருக்கிறேன்னு. தம்பி உனக்கு என்ன குறை? ராசா கணக்கா இருக்கிற. என் கண்ணே பட்டுன்னு போல, சுத்தி போடணும். ஆண்டி இந்தாங்க சுத்தி ஓங்கி தலையில போடுங்க. இமையா பாப்பா, நான் இந்த சுத்தி சொல்லலாமா? கண் திருஷ்டி விழுந்திருக்குல்ல, அதுக்கு சுத்தி போடணும்னு சொன்னேன். இன்னும் நீ போகலையா? இங்கே சுத்தியோட சுத்திட்டு இருக்க. இரு உன் அம்மா கிட்டே சொல்றேன். நான் என்ன கிளம்பிட்டேன், இந்த ஆண்டி தான் சுத்தி தேறாங்கன்னு எடுத்துட்டு வந்தேன். இதே வேலையில தெரியுறியோ யார் மண்டை உடைக்கலான்னு. எனக்கு காலேஜ் டைம் ஆகுது. அபி தம்பி வந்து சாப்பிடு. இல்ல ஆண்டி எனக்கு பசி இல்ல, நான் ஆபீஸ்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். அபி தம்பி உனக்கு பிடிச்ச மாதிரி தான் சமைச்சு வச்சிருக்கேன். அப்படியே சொல்றீங்க ஆண்டி? சரி கொஞ்சமா சாப்பிடுறேன். சரி தம்பி, நீங்க போயிட்டு உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி ஆண்டி. ராக்கா அக்கா, அக்கா எல்லா வேலையும் முடிஞ்சதா இல்ல நான் எதனா செய்யட்டுமா? நான் எல்லாம் செஞ்சுட்டேங்க, பாலும் காய் வச்சிட்டேன். அவங்க வந்து காப்பி போட்டு தர வேலை தான். சரிக்கா, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லக்கா, இனிமேல் தான் சாப்பிடணும். சரி நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க. சரிக்கா. வாங்க வாங்க. வரேங்க. மாடசாமி வா வந்து உட்காரு. வரேன் தர்மராஜ். வாங்க வந்து எல்லாரும் உட்காருங்க. சரிங்க. நீங்களும் உட்காருங்க. சரிங்க. சரண்யா நல்லா பெரிய வீடா தான் இருக்குது. ஆமாண்டி, நல்லா வசதியா இருப்பாங்க போல. ஆமா, பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஒட்டடு குச்சி. என்ன தாத்தா? ஒட்டடு குச்சி வாய்க்குள்ளே பேசணும் வந்து எத்தனை நேரம் சொல்றேன். இவர் வேற காதும் கேட்காது ஒண்ணும் கேட்காது. எனக்கா பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். நீ தானே நேற்று சொன்ன எனக்கு கல்யாணம்னு. பொண்ணு யாரு? குப்பு பக்கத்துல உட்காந்துக்கிறாங்களே அவங்களா? யோ கிழட்டு பையில வாய மூடியா. ஒட்டடு குச்சி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. யோ தாத்தா கம்முன்னு உட்காரியா, யாருக்கு அதெல்லாம் விழுந்தா என்ன நினைப்பாங்க? என்னடி பானு தாத்தா எப்படி பேசுறாரு? நேத்துல இருந்து இந்த மாதிரிதான் சரிண்ணா கிரிக்கெட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இந்த கிழவனர் வாயை மூட சொல்லு பானு, யாருக்கு அதெல்லாம் விழுந்தா என்ன நினைப்பாங்க? இவர்கிட்ட எங்க சொல்ல முடியும், சொன்னால் காது கேட்ட மாதிரிதான். என்னம்மா ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? ஒன்னும் இல்லண்ணே, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். வாங்க அங்கிள், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம் தம்பி, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம் அங்கிள். வாங்க ஆண்டி, எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன் தம்பி, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன் ஆண்டி. பானு, இவர்தான் மாப்பிள்ளையா? ஆமா சரண்யா. மாப்பிள்ளை நல்லா தான் இருக்கிறாரு. ஆமாண்டி, ஆனந்தி கரெக்டான ஜோடி. அம்மா காஃபி எடுத்துக்கோங்க. உட்காருங்க, ஏன் நின்னுட்டே இருக்கிறீங்க? மாப்பிள்ளை தம்பி உட்காருங்க, எவ்வளவு நேரம் நின்னுட்டே இருப்பீங்க? இருக்கட்டுங்க பரவாயில்ல. என்ன மாப்பிள்ளைக்கு வயசு அதிகமா இருக்கும் போல? ஆமா ஆமா, 60 முடிஞ்சு 70 ஆரம்பிக்குது. பார்த்தாலே தெரியுது. அத்தை என்ன பேசுறீங்க? மாப்பிள்ளை தம்பி நீ எதுவும் பேச மாட்டியா? உன் பேர் என்ன? அமுதன் பாட்டி. சரசு. ராக்காயக்கா, நீங்க என்ன பண்றீங்க? சரண்யா உங்க மாமியாரு இங்கதான் வேலை பாக்குறாங்களோ? அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ராக்காயக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாக்கா, நாங்க எல்லாம் ஒரே ஊர் தான். அப்படியாக்கா? எல்லாரும் சொந்தக்காரங்க தான்க்கா. சரிக்கா. ராக்காயக்கா உட்காருங்க. இருக்கட்டும் சரசு. மாடசாமி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? தர்மராஜ் அது வந்து அம்மா ஜாதகம் பார்க்கணும்னு சொல்றாங்க. சரி மாடசாமி பாத்துருவோம், நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல பாருங்க. சரி தர்மராஜ், நிச்சயத்துக்கு இப்பயே நாள் குறிச்சிடலாமா? அது எப்படி சரி வரும்? ஏமா சரி வரதா? இல்ல ஜாதகம் பார்த்துட்டு நாள் குறிச்சிக்கலாம். இப்பயே பாத்துடலாமா? ஜாதகம் ஒத்து போகும். தர்மராஜ் நீயே ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லு. அப்படி சொல்றியோ? நான் முன்னாடியே பார்த்தேன், அடுத்த வாரம் புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு. அடுத்த வாரம்னா நிறைய வேலை இருக்கு, சொந்தக்காரங்களாம் சொல்லணும், சீக்கிரம் வர மாதிரி இருக்குது. சரி மாடசாமி, உங்களுக்கு எந்த நாள் ஓகேன்னு பாருங்களா. அன்னைக்கே வச்சுக்கலாம், நாள் கடத்த வேணாம். சரசு நீ என்ன சொல்ற? நல்ல நாள் தான் அன்னைக்கு வச்சுக்கலாங்க. தர்மராஜ் எங்களுக்கும் சம்மதம், அன்னைக்கு வச்சுக்கலாம். மண்டபத்திலே வச்சுக்கலாம், செலவுல நான் பாத்துக்கிறேன். அதை எப்படி அங்க வைக்க முடியும்? பொண்ணு வீட்டுல தானே வைக்கணும். பொண்ணு வீட்டுல தான் நடக்கணும், அதான் முறையும் கூட. சரிங்கம்மா. தர்மராஜ் உங்களுக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்லைல்ல? இதுல என்ன இருக்கு கஷ்டப்படுறதுக்கு? எங்களுக்கும் ஓகே தான். சரி தர்மராஜ், நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க மாடசாமி. அண்ணி நாங்க போயிட்டு வரோம். சரிங்க அண்ணி. அண்ணி நாளைக்கு நிச்சயத்துக்கு பட்டு எடுக்க போலாமா? சரிங்க அண்ணி, எடுத்துட்டா ஒரு வேலை முடியும். ஆமாங்க சரியா சொன்னீங்க, வரும்போது ஆனந்தி கூட்டிட்டு வாங்க. சரிங்க அண்ணி. சரிங்க அண்ணி, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க அண்ணி.
மாப்பிள்ளை தம்பி நாங்க போயிட்டு வரோம். சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. மாப்பிள்ளை தம்பி பொண்ணுகிட்ட எதனா சொல்லணுமா? இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். எதுவும் இல்லக்கா. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்லி அனுப்பி எந்த விஷயமும் இல்லக்கா. ஓஹோ அப்படி சொல்றீங்களோ? சரி தம்பி நாங்க வரோம். ஏங்க, உங்க பேர் என்னங்க? எல்லாரும் போயிட்டாங்க, அந்த தாத்தா மட்டும் என்ன பண்றாரு? ஏங்க, உங்களுக்கா உங்க பேர் என்ன? என் பேர் ரித்திக் ரோஷனுங்க. உங்க பேரு? என் பேர் சங்கீதாங்க. கிளட்டு பையனே, இந்த கிழவி கரெக்ட் பண்ண பாக்குறியா? யோ தாத்தா வாருமையா, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. சரண்யா தாத்தா வர மாதிரி தெரியல. நீ ஒரு பக்கம் பிடி, நான் ஒரு பக்கம் பிடிக்கலாம், தூக்கிட்டு ஓடிடலாம். ராக்காயக்கா நான் வரேன். சரி சரசு, நாங்கள் வேலை செய்யணும்னு சொல்லலை. இந்த குடும்பமே ரொம்ப நல்ல குடும்பம் சரசு. எல்லாரும் பாசமாக நடந்துக்குவாங்க. அவங்க இது வரைக்கும் என்ன வேலைக்காரி மாதிரி நடத்துனதே இல்லை. அவங்களும் ஒருத்தியாக தான் என்ன நினச்சிட்டு இருக்காங்களே. நீ நம்பி பொண்ணு கொடுக்கலாம். சரசு அமுதன் தம்பி தங்கமான மனசு, நல்லா பார்த்துக்குவோம் ஆனந்திய. சரிக்கா நான் வரேன். ஹலோ மாப்பிள்ள. சொல்லு மச்சான். என்ன மாப்பிள்ள பண்ற? எங்க இருக்கிற? ஆபீஸ்ல தான் இருக்கிற மச்சான். அப்படியா? நானும் அங்கதான் வரேன். ஓகேடா. மாப்பிள்ள அமுதனும் அங்கதான் இருக்கிறானா? இல்ல மச்சான், இன்னைக்கு அமுதன் வரல. சரிடா, அவன் இருந்தாலும் கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பான். மாப்பிள்ள நீ ஏன் 2 நாளா ஆபீஸ்க்கு வரல? சும்மாதான் மச்சான். சரிடா மாப்பிள்ள, நேர்ல பார்க்கலாம். ஓகேடா. வீட்டுக்கு போற வரைக்கும் நிலக்கண்ணே படக்கூடாது. வெளியே போனா தானே பார்ப்பாங்க, வெளியே போகவே கூடாது. ஆந்த கண்ணு இங்கதான் இருக்கிறாளா? இவர் இருந்தாலும் பேசவே விட மாட்டாளே. அபி மட்டும் தானே தனியா இருக்கிறான். பேசாம இவங்க அபிகிட்டே அனுப்பிச்சு வச்சுட்டா அவனே பேசிக்குவான். ஏன்னா அவன் தானே திட்டி விட்டான், அவனே சாரி கேட்கட்டும். ஏங்க என்ன? ஆந்த கண்ணி, நான் உன்னைய கூப்பிட்டேன். ஏங்க தங்கச்சி, சொல்லுங்கண்ணா. உங்களை பாஸ் வர சொன்னாருங்க. என்னையா? ஆமாங்க தங்கச்சி, உங்களை தான் வர சொன்னாரு. எதுக்கு வர சொன்னாரு? நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. சரிண்ணா. எதுக்கு சார் வர சொன்னாரு? நீயே போய் கேட்டுட்டு வாயா. நான் யாருக்கிட்ட பேசினா நீ எதுக்கு முந்திரி கொட்டையோட முந்திக்கிற? என்கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கோ? ஆமா, இவர் எப்ப வந்து பேசுவார்னு வழி மேல வழி வச்சு காத்துட்டு இருக்கேன். அடி கள்ளி, இவ்ளோ ஆசையா மனசுல வச்சிட்டு இருக்க? இதுக்கு மேல எதனா பேசினா அவ்வளவுதான். மூஞ்சி பாரு. மலரே மௌனமா, மௌனமே பேசுமா. என்ன திமிரா? இல்ல கர்ணா. ஆந்த கண்ணி படம் பேர் வந்து திமிர் இல்ல, கர்ணா. ஓன மூஞ்சி, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? அண்ணே நானும் இங்க தான் இருக்கிறேன். என்ன கவனிக்காம 2 பேரும் பாட்டு பாடிட்டு இருக்கீங்களோ? தங்கச்சி, நான் வாங்கிட்டு தான் பேச வந்தேன். என்ன பார்க்க வந்தீங்களா? என்ன விஷயம்? சும்மாதாம்மா, நீ நல்லா இருக்கலையான்னு பாத்துட்டு போன வந்தேன். ஒரே நடிப்பதா இருக்குது. ஓன மூஞ்சி, இவன் எதுக்கு அடிக்கடி ஆபீஸ்க்கு வரான்னு தெரியல. நீலா,